இப்போ கோபாலகிருஷ்ணன் பேசினார் பாருங்க, அவர் பேசுறத கேட்கும்போது இப்படிலாம் கூட மனிதர்கள் இருப்பாரான்னு எனக்கு சந்தேகம் வருது. இல்ல தனிப்பட்ட முறையில் இல்ல, எப்படி வேணாலும் நாக்கு நரம்பில்லாத நாக்கால் வரம்பில்லாமல் பேசலாம் இல்லையா? அவர் பிஜேபியா இருக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஆனா அவர் சொன்ன ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, வெளிப்படை தன்மை இல்லை என்றுதான் உச்சநீதிமன்றம் சொல்றான். 19(1)A வந்து ஆர்டிஐ ஆக்டை கொண்டு வர காரணமா இருந்தது. ஆனா இன்னைக்கு மக்களுக்கு அது தெரியாம போச்சுங்கிறதா உச்சநீதிமன்ற தீர்ப்பு. அது தெரிந்து ஆக வேண்டும் என்பதுதான் தீர்ப்பு. ஆனா அவர் சொல்றாரு பாருங்களேன், வெளிப்படைத்தன்மை இப்பதான் ஆரம்பிச்சிருக்குங்கிறாரு. அதாவது அதுல பேசின அந்த வழக்கறிஞர் சொல்றாரு, சொலிசிட்டார் ஜெனரல் எல்லா விஷயத்தையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் தேவையில்லை, அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. ஏன் சொல்லணும்? எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்குமா? அப்ப ஓட்டு போடுறவன்ட்ட என்ன சொல்லி நீங்க ஓட்டு கேட்பீங்க? ஓட்டு போடுறவன் எந்த கட்சியை எப்படி புரிந்து கொள்வது? நான் இப்போ உங்கள்ட்ட ஒரு உதாரணம் தான் நான் சொன்னேன். அதாவது செரம் இன்ஸ்டியூட் பூனேவாலா கொடுத்தது. நம்ம வேதாந்தா வந்து போன வருஷம் 23லங்க வேதாந்தா தொழிற்சாலை இங்க மூடி இருக்கு. அவருக்கு உலகம் முழுவதும் தொழிற்சாலை இருக்கு, அது வேற விஷயம். 153 கோடி ரூபாய் கொடுத்திருக்காருங்க. அனில் அகர்வால் 153 கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு. இப்படி என்ற நிறைய பாரதி மிட்டல் ஏர்டெல் அவரு 10 கோடி ரூபாய் இப்பதான் கொடுத்தாரு. அதே மாதிரி ஏர்சிலார் மிட்டல் நிப்பான் ஸ்டீல் அவரு 50 கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு. இப்படி சொல்லிட்டே போலாம். கோயம்புத்தூரை சேர்ந்த நிறுவனம் 100 கோடி மாற்றி 100 கோடி ரூபாய் ஒரு பைசா. அது எப்படி மாட்டினாங்கன்னு தெரியுங்களா உங்களுக்கு? அதாவது ரைடு போறாங்க. இந்த ரைடு போன காலகட்டத்தில் யார் யார் மாட்டினாங்கன்னு ஒரு லிஸ்ட்டை தயாரிக்கிறாங்க. டானியா ராஜேந்திரங்கிற ஒரு பத்திரிகையாளர் அந்த லிஸ்ட்டை தயாரிச்சு இந்த ரைடு காலத்தில் யார் யார் பிஜேபி கொடுத்தான்னு பார்த்தா 30 பேர் 335 கோடி ரூபாய் கொடுத்துருக்கான். அதுல நம்ம ஒரு கோயம்புத்தூர் மார்டின் வந்து 100 கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு ஒருத்தர். அப்போ இந்த பணம் அன்அக்கௌண்டபிள் மணின்னு அவங்க சொல்றாங்களே, அதுல வந்து என்ன ரகசியம்? நீ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு யாருன்னு தெரியுதுங்க, வாங்கினவன் யாருன்னு தெரியுது, கொண்டு போய் மாத்தினவன் யாருன்னு தெரியுது. அப்போ இது 2 பேத்துக்கும் தெரியும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நாட்டு மக்களுக்கு தெரிய வேணாமா? இதுல எங்க நீங்க ரகசியத்தை காப்பாத்துறீங்க? இதுல எங்க டிரான்ஸ்பரன்சி இருக்கு? டிரான்ஸ்பரன்சி இல்லைங்கிறது தான் குற்றச்சாட்டு ஒண்ணு. அதுக்கு அடுத்து ஒரு சிம்பிள் கேள்விங்க. நான் ஒரு லேமன், நான் இந்த நாட்டில் அந்த பணமதிப்பு நீக்க நடவடிக்கை நடந்த பொழுது பாதிக்கப்பட்டவர்களை நானும் ஒருவன். 150 பேருக்கு மேல செத்து போனான், கல்யாணம் பண்ண முடியல, ஆஸ்பத்திரியில் போய் மருத்துவம் பார்க்க முடியல, மருத்துவமனையில் போய். ஆனா அப்படி நம்முடைய மோடி காட்சி அருளினார். நவம்பர் மாதம் 8ஆம் தேதி என்ன சொன்னார் அவரு? 53 நாள் டைம் கொடுத்தாருங்க. 50 நாள் டைம் கொடுத்தார். அதுக்கு 50 நாள் டைம் கொடுத்த மோடிக்கு இப்ப ஒரு கிளிக்ல அந்த பேங்க்லயே ஒர்க் பண்ணவர் தான் பிராங்கோ, அது சங்கத்துடைய தலைவர். சார் வந்து எஸ்பிஐ பேங்க்ல ஒர்க் பண்ண அந்த சங்கத்தினுடைய அதிகாரி. அவர் ஒரு சீனியர் மேனேஜர். அவர் சொல்றார், பை a click we can get the details. அப்ப கொடுக்காம இருக்கிறது தடுத்தது யாருங்கிறதா இன்னைக்கு ஒரு கேள்வி. இந்த டீடைல்ஸ் அதாவது நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுக்காமல் தடுத்தது யார்? இந்த வழக்கை பத்தியே எனக்கு பல விஷயங்கள் இருக்கு. இந்த வழக்கு இல்ல, பல வழக்குகளை பத்தி நான் அதுக்கெல்லாம் கமெண்ட் அடிக்கல. நான் உச்ச நீதிமன்றத்துக்கு எந்த விதமான காரணத்தையும் சொல்ல விரும்பவும் இல்லை. ஆனா இந்த வழக்கு எத்தனை வருஷம் வருது? 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் வருது. 6 வருஷத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்து கொடுங்கன்னு சொன்னா 136 நாள் டைம் கேட்கறீங்க. 4 மாசத்துக்கு மேல டைம் கேட்கறீங்க. இப்ப 4 மாசத்துல ரெக்கன்சைல் பண்ண முடியாத ஒரு ஃபிகரா? அப்போ இது வந்து நிச்சயமா வந்து தடுக்கிறார்கள். இந்த ஆளும் கட்சி பாரதிய ஜனதா கட்சி, மோடி தலைமையில் இருக்கிற கட்சி தடுக்கிறார்கள். நீ கொடுத்துறாத, நான் மீண்டும் வருவேன், வந்தோடனே நான் பாத்துக்கிறேன் உன்னைய அப்படின்னு பயந்துட்டு நான் சொன்னேன். வடிவேல் கதையை கூட நான் அதுக்கு தான் சொன்னேன். அப்போ இது வந்து ஒரு ஜனநாயக நாடாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அதுக்கு அப்புறம் என்ன பல விஷயங்கள் இருக்குன்னா, இந்த ரிப்போர்ட் ஒருவேளை உச்சநீதிமன்றத்துக்கு வந்து 13ஆம் தேதி வெப்சைட்ல போட்டா என்ன ஆகும்? நான் சொன்னது வந்து யார் யாருன்னு பாருங்க. துப்பாக்கி சூடு நடத்தினவன் மிட்டல், வேதாந்தா அகர்வால், வேதாந்தாவோட நிறுவனம் அகர்வால். அவன்கிட்ட இருந்து 153 கோடி ரூபாய் வாங்கியிருக்கீங்க. அப்ப இந்த நாட்டில் அனில் அம்பானிட்ட எவ்வளவு வாங்கினீங்க, முகேஷ் அம்பானிட்ட எவ்வளவு வாங்கினீங்க, அதானிகிட்ட எவ்வளவு வாங்கினீங்க, இதெல்லாம் கணக்கு வந்துரும்ல. அவங்க எல்லாம் வந்து அது மட்டும் இல்லைங்க, இந்த கம்பெனி இருக்கு பாருங்க, வாங்கினவன் ஷெல் கம்பெனியா, இல்லாத கம்பெனியா இருந்தா, பொய் கம்பெனியா இருந்தா, அது ஒரு தீவிரவாதியா இருந்தா, அப்ப இதெல்லாம் பிரச்சனை இல்லையா நாட்டுக்கு? இதெல்லாம் தேசபக்தி இல்லையா?